வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தால இருக்கக்கூடிய ஆர்ஜி கார் அப்படின்ற அரசால் நடத்தப்படக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பயிற்சியில இருந்த பெண் மருத்துவர் ஒருத்தவங்களை மிக கொடூரமா பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. இந்த சம்பவம் இந்தியாவே கலங்க வச்சிருக்கு. கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி அன்னைக்கு காலையில அந்த பெண் மருத்துவரோட உடலை மருத்துவமனையோட கருத்தரங்கு பகுதியில இருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க உள்ள மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண்ணோட பெற்றோர்கிட்ட இது தற்கொலைன்னு நம்ப வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. மருத்துவ பரிசோதனைக்கு பிறகுதான் அது பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே கொல்கத்தால இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாரும் வேலை நிறுத்தம் பண்ணி அந்த பெண்ணுக்கு நீதி கேட்டு போராட ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் சிசிடிவி ஆதாரங்களை வச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா இருக்கக்கூடிய சஞ்சய் ராய் அப்படின்ற ஒருத்தரை கைது பண்ணிருக்காங்க. இந்த சஞ்சய் ராய் அப்படின்றவர் வல்னரபிள் பான் அடிக்ட்னு சொல்றாங்க. இறந்து போன பெண் மருத்துவரோட பிரேத பரிசோதனைக்கு பிறகு இது ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமைன்னு சொல்லி மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க. கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அந்த கேஸை கொல்கத்தா போலீஸ் கிட்ட இருந்து சிபிஐக்கு மாத்திருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமும் இந்தியாவில் பல இடங்கள்ல பல பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா இதுல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும். பாலியல் குற்றங்களுக்கு எதிரான சட்டங்கள் இன்னும் கடுமையாக்கப்படணும். செக்ஸ் எஜுகேஷனை பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல, வேலை தளங்கள்ல இப்படி எல்லா இடத்துலயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்.